கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகமனம் தந்து தேவைகளை சந்தித்து புதிய மனமகிழ்ச்சி நாளின் காலவெளியிலே ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களுடைய ஜீவனுடைய பார்வைக்கு அருமையா இருந்தபடினால் நம்மை துதிக்கிறோம். இந்த காலவெளியில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த ரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் கழுவி பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே அப்பா, கேட்கிற வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா கடைபிடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், பரிசுத்தமாக்குவீராக. கர்த்தருடைய நாமம் மையப்பட கிருபை செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் தொடர்ந்து மையப்படட்டும். எங்களோட திருக்குதசமாய் கர்த்தர் இந்த கால்வழி இடைபெறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே இந்த யாத்திராம புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். யாத்திராமத்திலிருந்து ஒரு வசனத்தை இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் Chapter 23 verse 20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வழியில் உன்னை காக்கிறதற்கும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்திலே ஆண்டவர் நம்மை அப்படியா இந்த பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு, எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போக விரும்புகிறார். இந்த வழியில வருகிற எல்லாவித தீமைகளுக்கு நின்று நம்மை பாதுகாக்கவும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஸ்தானம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே நிலை கிடையாது. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு உயரிய இடத்துல வைக்கும்படியாய் விரும்புகிறார். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டுடைய விருப்பம் என்ன, ஆண்டுடைய ஸ்தானத்துல நாம் பங்குள்ளவர்களாய் காண வேண்டும் என்றால் நம்முடைய சுய முயற்சினால முடியாது. தேவ கிருபையை சார்ந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். பழைய ஏற்பட்ட காலத்துல தீர்க்க தரிசனமாய் சொன்ன இந்த வார்த்தை புதிய ஏற்பட்ட காலத்துல இயேசுவை குறிக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு தூதனானவர் என்று சொல்லி, ஏன்னா அதுக்கு அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது அவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் உண்டாக்கப்பட்ட தூதனை அல்ல, உண்டாக்கினவர், அவர் தூதனானவர், அவரை சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். இந்த ஏஞ்சல் அசென்ட், அந்த தூதன் ஆல்ரெடி முன்பதாகவே நமக்காய் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார் என்பதை இந்த காலவெளியில நினைவு கூர்வமாக நம்மை பாதுகாக்கவும், நம்மை வழிநடத்தவும், நம்முடைய ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கவும் ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்கு வழிவாசலை திறந்து நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது. நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. தெய்வ வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படியும் போது நான் எந்த ஸ்தானத்துல ஆண்டவர் வைக்க விரும்புகிறாரோ
அந்த ஸ்தானத்தை அடைய ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் பண்ண போதுமானவராய் இருக்கிறார். என்னுடைய எதிர்கால தரிசனம் என்ன, லட்சியம் என்ன, தேவ சித்தம் என்ன என்பதை நாம் குழப்பிக்கொள்ளாதபடி கர்த்தருடைய பரிபூர்ண அவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அந்த தூதனானவர் நம்மளை நேர்வழியாய் நடத்தி அவர் நமக்கு நியமித்த இடத்திலே, ஸ்தானத்திலே, அந்த ஸ்தலத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி அவர் செய்ய வேண்டும் என்றால் ஒரு 4 காரியங்களை நாம் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு 4 காரியங்கள்ல நம்ம கவனமா இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த ஸ்தானத்துல கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். 4 விதமான அற்புதங்களை செய்து வழி பிரயாணத்தில் இருக்கிற எல்லா வித தடைகளை ஆண்டவர் உடைத்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த தரிசன ஸ்தலத்துல அல்லது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துல நாம் பங்கடைவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். 21ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறது. புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. முதல் 21வது அதிகார வசனத்துல ஒரு முதல் காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சமூகத்தில் நீ என்ன பண்ணு, எச்சரிக்கையாயிரு. ஏனோ தோணவென்றோ அல்லது அவருடைய சமூகத்தை அலட்சியப்படுத்துகிற விதத்தில் நாம் வாழ்வோம் என்றால், அவருடைய சமூகத்தை கனவீனப்படுத்துகிறபடி நாம் வாழாதபடி அவர் சமூகத்துல நம்ம எப்பயுமே எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விழிப்புள்ளவர்களாய் பயந்து தேவனுக்கு நடுங்கி அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் சொல்லி சங்கீதத்தில் சொல்லுகிறதே. அவருடைய சமூகத்துக்கு அநேக நித்தமும் தேடி வருகிறார்கள். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, எச்சரிக்கையா இருக்க கடவோம். ஏனென்றால் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் இல்லை என்று சொல்லவில்லை. ஒருவேளை நம்ம சொல்லலாம், இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார், கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அந்த கிருபை அன்பும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். அவருடைய கிருபைக்கு முடிவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய மரணமோ ஆண்டுடைய வருகையோ வரும்போது நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு சேர்ப்பார். நாம் அதற்கு தகுதிப்பட நம்மை ஒப்பு கொடுக்காத நிலைமையில ஆண்டவரால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை நீ என்ன பண்ணாத, கோபப்படுத்தாதே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அன்புள்ளவர். அதே நேரத்தில் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார், பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அப்ப நம்ம அவரிடத்துல வரும்போது நாம் அவருக்கு துரோகிகளாய் இராதபடி, துரோகிகளாய் இருந்த நம்மை தேடி வந்தார். அவரை ஏற்றுக்கொள்கிற நாம் தொடர்ந்து அந்த காரியங்களை செய்யாதபடி எச்சரிக்கையாய் அவர் சமூகத்தில் இருந்து அவரை கோபப்படுத்தாதபடி நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான கீர்த்தி உண்டாக, அவருக்கு புகழ் உண்டாக, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற வேளையில அந்த தூதனானவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 22ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லுகிறது. புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். முதல் வசனத்துல 21ஆம் வசனத்துல அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அந்த வாக்குக்கு செவி கொடுக்கிற ஒரு காரியங்களை 2ஆம் வசனத்துல 22ஆம் வசனத்துல விவரமாய் சொல்லப்படுகிறது. நீ அவர் வாக்கை என்ன பண்ணு, நன்றாய் கேட்டு திரும்ப திரும்ப அதை கேட்டு என்ன சொல்ல விரும்புகிறார், இது எனக்கு தெரிஞ்ச சங்கீதம், தெரிஞ்ச வசனங்கள் என்று சொல்லி அலட்சியப்படுத்தாதபடி அவர் இதிலிருந்து என்னோடு என்ன பேசி கொண்டிருக்கிறார், இந்த வேதத்துல அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அவர் வாக்கை நீ என்ன பண்ணு, எப்படி கேளு, நன்றாய் கேட்டு. சில காரியங்களை நம்ம கவனிக்கிறோம், அப்புறம் மறந்துடுறோம், அப்புறம் நம்ம சொன்ன ஆட்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறோம், நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு ஞாபகம் இல்லை அல்லது மறந்துட்டேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். அவர் சொல்ல நீ என்ன பண்ணு, நன்றாய் பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். கவனமா செவி கொடுத்து தாழ்மையாய் நம்முடைய எல்லா காரியங்களையும் மறந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்துக்கும் போதுதான் அவருக்கு தொடர்ந்து கீழ்ப்படிய அது நமக்கு உதவியா இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய வார்த்தையை சரியா கேட்கலன்னா
அப்புறம் அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, அவருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அறியாமல் போகிறோம். அதனால அந்த கேட்கிற விஷயத்துல வேதத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாம். அப்படி தீவிரமாய் அப்படின்னா அந்த லிசன் பண்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா உன்னிப்பா இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் மகிமையான வைகள் அது திரும்ப நமக்கு கிடைப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லி, யார் எந்த வடிவில் அது வந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தைகளை நம் நன்றாய் கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நன்றாய் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். எக்ஸோடஸ் 23:23 வாசிக்கும் போது மூன்றாவது ஒரு கட்டளையை தேவன் அங்கு எதிர்பார்க்கிறார். அதை வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 23:23, யாத்திராகமம் 23:23. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கானான் தேசம் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்த ஒரு தேசம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க இஷ்டத்துக்கு போய் அதை சுதந்திரிக்க முடியாது. என் தூதனானவர் உனக்கு முன் செல்ல வேண்டும். கிவ் ப்ரிஃபரன்ஸ் இன் யர் லைஃப் இன் ஆல் த டைம். ஆண்டவருடைய பரிபூர்ண ஆளுகைக்கும் வழிநடத்தலுக்கும் சித்தத்துக்கும் தேவனுடைய நடத்துதலுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தான் நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நியூ இயர்ல நிறைய வாக்குத்தத்தெல்லாம் நம்ம எடுத்தோம். we have taken more promises verses. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தரை முன்னிறுத்தி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து the first preference எல்லா விதத்துல கர்த்தரை கனம் பண்ணி அந்த தூதனானவருக்கு நம்ம முன்னிலைப்படுத்தும் போது, இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை நம்ம எடுக்கிறோம். ஏன் அதை நிறைவேறாமல் போகிறது என்றால், கவனிங்க, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றக்கூடிய தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. அந்த வாக்குத்தத்தத்தை தந்தவரை நம்ம அவமதித்தால் அல்லது அவரை பின்பதாக வைத்து நம்முடைய காரியங்களுக்கும் நம்முடைய மற்ற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறும் என்பதை ஒரு விசை சிந்தித்து இந்த வசனத்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாம என் தூதனானவர் உனக்கு முன் செல்ல வேண்டும். யூ ஹேவ் டு ஃபாலோ கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். ஆண்டவரை நம்ம பின்பற்றுமே தவிர நமக்கு பின்னாடி ஆண்டவர் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. கர்த்தருடைய பொறுமையாய் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை எல்லா 7 ஜாதிகளையும் துரத்தி ஆண்டவர் அதம் பண்ணி நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். 24ஆம் வசனத்துல கடைசியில ஆண்டவர் ஒரு கட்டளையை சொல்லுகிறார். எக்ஸோடஸ் 23:24, புக் ஆஃப் யாத்ராகமம் 23:24. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி என்ன பண்ணக்கூடாது? நம்ம அவங்க தேவரை பணிந்து கொள்வதும் கிடையாது, அந்த சிலைகளை வணங்குறதும் கிடையாது. ஆனா அவங்களுடைய செய்கைகள் நமக்குள்ளே காணப்படுமா என்றால் அவர்களையும் பிரியப்படுத்துவேன் தேவனையும் பிரியப்படுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில் இல்லாதபடி ஆண்டவருக்காய் நாம் யுத்தம் பண்ணுகிற அல்லது இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது அவருடைய வழிபாடுகள் கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடாப்ட் பண்ணக்கூடாது. we should not follow the worldly culture. நம்ம உலகத்தினுடைய காரியங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். உடை நடை பேச்சு பழக்கம் செய்கை நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள்ல உலகத்தரை போல நம்ம காணப்படாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை போல நம்ம காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம எந்த இடத்துல இருக்க அவர் விரும்புகிறாரோ என வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய நினைவுகளை பார்க்கல என்னுடைய நினைவுகள் உயர்ந்தவைகள். நம்மள ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க அவர் விரும்புகிறார். அதற்கு இந்த காரியங்களை நாம் அப்படியாய் கடை கொள்ளும் போது கைப்பற்றும் போது அப்படியாய் நம்ம அதன் வழியை நடக்கும் போது தேவன் நிச்சயமாய் இந்த வசனத்தை விசுவாசிக்கிற கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் ஒரு உன்னதங்களிலே ஏறி இருக்க பண்ணுகிறார் என்று தாவீது சொல்லுகிறாரே, அந்த மாதிரி பூமியின் உயர்ந்த இடங்கள்ல அல்லது நாம் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய பலத்துக்கும் எட்டாத ஒரு உயர்ந்த ஒரு உயர்வு கர்த்தர் நமக்கு தந்து நம்மை மகிமைப்படுத்தி நம்மை கனப்படுத்தி ஆஸ்வதிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம நிறைய ஜெபிக்கிறோம் நம்ம உயரணும்னு, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் கவனிக்கும் போது இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஒரு உயர்வை இந்த வருடத்திலேயும் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். நிறைய பேர் உயர்வுக்காக ஆசீர்வாதத்துக்காக முயற்சிக்காக முன்னேற்றத்துக்காக பெருக்கத்துக்காக ஜெபிக்கிறோம்.
ஆனா அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான் ஒரு மனுஷனை உயர்த்தக்கூடியது. ஜெபம் நம்மை தேவனிடத்துல கொண்டு வருகிறது. Prayer brings us close to God. ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது ஜெபம் மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அந்த தூதன் வேற யாரும் அல்ல, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் வார்த்தையா இருக்கிறேன். God is in word. ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத வார்த்தையை நாம் சரியாய் கவனித்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு நாம் தேவனுடைய பார்வையில உன்னதமான இடங்கள்ல அப்படியாய் கடந்து போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 25ஆம் வசனத்திலிருந்து 26, 27, 28 இந்த 4 வசனங்களை வாசிக்கும் போது அந்த தூதனானவர் வழியில எப்படி நம்மை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி அங்க நம்ம வாசிக்கிறோம். 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது Book of Exodus chapter 23 verse 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். எப்படி அவர் நம்மை காக்கிறார்? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நீங்க என்ன பண்ணணும்? சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணியும் என்ன பண்ணுகிறாரா? பல பொல்யூஷன், பலவிதமான காரியங்கள் எதிர்த்தாலும் சரி, ஆண்டவருடைய பரிபூர்ண தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை வழியிலே எப்படி காப்பாற்றுகிறார் என்றால், வியாதியை உன்னிலிருந்து என்ன பண்ணுவேன்? வியாதி வராதுன்னு சொல்லல, வியாதியை உன்னிலிருந்து என்ன பண்ணுவேன்? விலக்குவேன். சில நேரங்கள்ல வியாதி நமக்கு ஒரு சிக்ஷையாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாதைகளை சரி செய்யும்படி ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு சிக்ஷையாய் காணப்பட்டாலும் நாம் தேவனுடைய பாதத்தில் தொடர்ந்து வரும்போது வியாதியை விலக்குகிறவராக இருக்கிறார். அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் வியாதியெல்லாம் என்ன பண்ணுவாரா? சுகமாக்குவார். இன்னொரு வசனத்தை வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Book of Deuteronomy chapter 7 verse 50. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். அந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன பண்ணுவாரு? விலக்குவார். வராதுன்னு சொல்லல. ஆகிலும் தேவபக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள். எல்லா மனுஷர் இருக்கிற துன்பங்கள் நமக்கு உண்டு. அவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையும் கட்டளை நம்ம விலக்காதபடி தேவனுக்கு பயந்து, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதம் வேணும், கட்டளைகள் வேண்டாம் என்று விலக்கி விடுகிறார்கள். தேவனுடைய கட்டளையை நம்ம விலக்காமல் காத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு வரப்படுகிற எந்த வியாதியும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போக பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. சரீரத்தில் மனுஷனா இருக்கும் போது பலவீனங்கள் வருகிறது. ஆண்டவர் அதை விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. அவர் வழியிலே நம்மை காப்பாற்றுகிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார், தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது Exodus 23 verse 26, யாத்ராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். முதல்ல ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறாரு? வியாதியை உன்னை விட்டு நான் என்ன பண்ணுவேன்? விலக்குவேன். அதுக்கப்புறம் 26ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை என்ன பண்ணுவேன்? பூரணப்படுத்த. ஒரு இடத்துல பெருக பண்ணுவேன் இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. தாயின் தாப்பனை கன பண்ணுவன் ஆயுசு நாட்கள் பெருகுன்றது. ஆண்டவர் பூரணப்படுத்துவார். அந்த மரணம் வரைக்கும் பரிபூர்ண பலனை தந்து ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய வருகை வரைக்கும் நமக்கு பலன் தந்து ஆண்டவர் அதை நிலைப்படுத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். முதல் ஆசீர்வாதம், உன் தேவனானவர் உன்னை காக்கிறவர். எப்படி காக்கிறவர்? வியாதியை விலக்குகிறவர். இரண்டாவது, பூரண ஆயுஷையும் பலத்தையும் ஜீவனையும் சுகத்தையும் தந்து
நம்ம இவ்விதமாய் காப்பாற்றி பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. நம்ம இவ்விதமாய் காப்பாற்றி சாட்சியுள்ளவர்களாய் காணும்படி ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் யாத்திராமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 27 வசனம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 27. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். சத்துருக்கள் வருவார்கள், நம்முடைய வாழ்க்கையை சத்துருக்கள் கடந்து வருவார்கள். நாம் வேதத்தின்படி நடக்கும்போது கொஞ்ச நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்துருக்களை முதுகு காட்ட பண்ணுவார், அல்லது தேவன் நம்மோடு இருக்கிறதை பார்த்து சத்துருக்கள் ஓடி போவார்கள். திரும்ப தீங்கு செய்யக்கூடாதபடி கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். எல்லா வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் முதுகு காட்ட பண்ணவரா இருக்கிறார். அந்த வசனத்துடைய அர்த்தம் அப்படிதான் தெளிவா சொல்லுது. எல்லா ஜனங்களையும் கலங்கடித்து எல்லா சத்துருக்களையும் முதுகு காட்ட பண்ணுவேன். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் சத்துரு கிடையாது. ஆனா நமக்கு விரோதமா இருக்கிற எல்லாரையும் ஒருத்தர் கூட விடாதபடி அவர்களை முதுகு காட்ட அல்லது திரும்பி ஓட பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு முன்னாடி ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன்னு சொல்லி நம்ம வாசிச்சோம். அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம ஆதாரமா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 2 வசனம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 2 வசனம். புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 3 verse 2. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் ரெண்டுத்தையும் வாசிக்கலாம். verse 1 and 2. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தை என்ன பண்ணுமா? பெருக பண்ணும். ஆண்டவருடைய நாம. யாத்திராகமம் 23 அதிகாரம் 26 வசனத்தில் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன்னு சொல்றார். எப்போ? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறார். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் 27 வசனத்தில் நம்ம வாசித்தது போல சத்துருக்களை முதுகு காட்ட பண்ணுவார். எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு கிருபையினால நம்ம நிரப்ப. எல்லா வரங்கள் நமக்கு இருக்கிறதை காட்டிலும் எல்லா கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆட்களாய் காணப்படும் போது நமக்கு பின்வருகிற சந்ததி அல்லது நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிற ஆட்களும் அப்படி போலவே இருப்பார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. பூர்ண சமாதானம் இருக்கும், பூர்ண சௌக்கியம் ஆரோக்கியம் இருக்கும். நம்ம கீழ்ப்படிதல பூர்ணப்படும் போது ஆசீர்வாதத்திலும் பூர்ணப்படுகிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. When we obey unto every commandments, we will be blessed with all blessings. ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறாரோ அத்தனையும் நம்ம மேல வந்து பலிக்கும். 28:1 புக் ஆஃப் டியூட்டரோனமி 28 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறது, நான் சொல்லப்படுகிற இந்த காரியங்களுக்கு நீ கீழ்ப்படிவான்னா நான் சொல்லுகிற எல்லாம் உன் மேல வந்து பலிக்கும். அப்ப தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில சகல ஆசீர்வாதங்களையும் நம்முடைய முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்டது போல நாமும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்துருக்கள் பின்னிட்டு திரும்ப கர்த்தர் கிருபை செய்வார். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 18 அதிகாரம் 40 வசனத்துல Psalms 18 verse 40. நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். பின்னிட்டு ஓடுறாங்க, போய் அவங்க ஒருவரும் ஓடி போகாதபடி பிடித்து அங்க தாவீது எல்லாவரையும் நிர்மலமாக்குறதை நம்ம வாசிக்கிறோம். சத்துருடைய பிடரியை ஒப்பு கொடுத்தே பின்னிட்டு போக பண்ணி அவர்கள் அப்படியாய் தப்பித்து போகாதபடி தொடர்ந்து போய் அவர்களை வெட்டி போட்டதை அநேக காரியங்கள்ல தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் பெற்றிருக்கிறதை வாசிக்கிறோம். தேவன் நமக்கும் அப்படிப்பட்ட உதவியை செய்ய வல்லவராயிருக்கிறார். கடைசியில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 28. யாத்திராகமம் 23 அதிகாரம் 28 வசனத்துல உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிடு.
குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். யாத்திராகம் 23:28 உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்தி விட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். அப்படின்னா தீங்கு செய்யற தூதர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இயற்கையினாலேயோ செயற்கையினாலேயோ ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து நமக்கு இயற்கைக்கு மேல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து ஆண்டவர் அற்புதம் செய்ய பாதுகாக்க வல்லவராக. இதுதான் வழியில நம்மை காக்கிறதற்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அந்த தூதன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில வார்த்தை வடிவில வேதத்திலே வேதமாய் காணப்படுகிறார். வேதத்தில் சொல்லப்படுகிற இந்த கட்டளைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் வழியில நம்மை காப்பாற்றும். அவர் நமக்கு உண்டாக்கி இருக்கிற ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கவும் இந்த நாட்களில் நமக்கான கர்த்தர் செய்கிறார். அதற்கு ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 78:49, சாம் 78:49. தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். சாம்ஸ் 78 விதமாய் சொல்லுகிறது, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 78:49 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களை அவர்களுக்குள்ள என்ன பண்ணாரு? அனுப்பினார். எகிப்தியரை பலவிதமான வாதைகளில் வாதித்தார். பெண்கள், வண்டுகள், வெட்டிக்கிளிகள், பயங்கரமான காரியங்கள் வந்து மூடிக்கொண்டது தேசத்தை. தவளைகள், இந்த மாதிரி ஆண்டவர் குளவிகளை வைத்திருக்கிறார். நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார். அப்போ இவ்விதமாய் தேவன் தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய நோக்கமெல்லாம் நம்முடைய வழியில நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறோம், என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆக்சிடென்டோ தீமையோ வியாதியோ விபத்தோ வல்லமைகளோ சத்துடைய வல்லமையோ வன்கனோ புறமோ எங்களுக்கு வரக்கூடாது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு ஜெபிக்கிற நம்ம பரிபூர்ணமாய் கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறை வரைக்கும் அந்த காரியங்களை ஆண்டவர் உண்மையுள்ளவராய் அவர் அப்படியே வாக்கை நிறைவேற்றி நம்மை பாதுகாத்து நம்முடைய ஸ்தானத்துல நம்மை கொண்டு போய் நிறுத்தவும் வல்லவராயிருக்கிறார். பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, ஒரு உயர்வு, ஒரு முன்னேற்றம், பெருக்கம், ஆஸ்வாதம், வளர்ச்சி, ஒரு மேன்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வேத வார்த்தைகளுக்கு, எல்லா வேத வார்த்தைகளும் ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படிய வேண்டிய ஒன்றுதான். இந்த வார்த்தை அவங்களுக்கு, இந்த வார்த்தை எனக்கு, இந்த வார்த்தை இவங்களுக்குன்னு இல்லாதபடி சகல வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்திலே நம்ம வைத்து அவருடைய அனாதி தீர்மானத்தில் எங்க இருக்க வேண்டுமோ கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதித்து அழகு பார்க்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தாவே எங்களோட வாழ்க்கையில the angel has sent, அந்த தூதன் அனுப்பப்பட்டார் ஐயா. ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், பாலகன் பிறந்தார் சொல்லுகிறபடி கர்த்தாவே அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்ல நாங்க காத்து நடக்கும்போது இந்த வருடத்திலையும் சகல தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்து, அது மாத்திரமல்ல எங்களை உயர்வுக்கு நேராய் நடத்தி எங்களை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராய் இருக்கிறீர். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வாழ்வில் உயர்வுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல கற்பனைகளுக்கு கீழ்ப்படி ஒரு இருதயத்தை எங்களுக்கு சிறு பிள்ளைகளை போல தந்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை 2வது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை
முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.